ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று எடுத்த வீடியோ இது. மழை, செம்ம மழை பெங்களூரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை சீசனு. இதுக்கப்புறம் டெய்லி மழை தான். காலையில் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நான் விண்டோவிலேருந்து எடுத்தேன் வீடியோ. நான் இன்றைக்கி செய்கிறது வெஜ் குருமா. வெஜ் குருமாவுக்கு நான் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வெஜிடபிள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், கொத்தமல்லி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் செய்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, நான் தக்காளி பேஸ்ட்டு வச்சுருந்தேன்ல, வெங்காயம் தக்காளி, அந்த பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அந்த சைடு நான் சோயாவை நான் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்தோடனே அதுவும் சேர்த்திக்கலாம். சோயாவை சேர்க்குறனால டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயிலையும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். வெஜிடபிள் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சோயாவும் சேர்த்து போட்டனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அரைச்சி வச்ச தேங்காவையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் கொதி வந்தோடனே 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு வித் சோயா. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.